ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நாம் ஆசீர்வாதத்தை பெறாதபடி சாபம் நம்மேல் வருகிறதே, அதற்கு என்ன காரணம்? அதை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். மீண்டும் அதே என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின் அந்த முன்பகுதியை நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அப்பாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. மெய்யாகவே எங்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. யாரெல்லாம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் தகப்பனே, நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர். ஆபிரகாமை ஆசீர்வதித்த, ஈசாக்கை ஆசீர்வதித்த, யாக்கோப்பை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் எங்கள் தலையின் மேல் இருக்கிறதப்பா. ஆனாலும் தகப்பனே, நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாத படிக்கு எங்களை மேற்கொள்ளுகிற பாவங்கள் எங்களை சாபத்துக்குள்ளாய் கொண்டு போகிறதற்காய் அன்று இந்த நாளிலே நாங்கள் அதை அறிந்து அறிக்கையிட்டு மனம் திரும்பி விட்டுவிட என் தேவன் எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையாக என் தேவன் நடத்தும். உங்கள் நல்ல நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இந்த என்னாகும் 24:1 பிலேயாம் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிப்பதை குறித்து 3வது முறையாக அவர் ஆசீர்வதிக்க வந்த பொழுது சொன்ன வார்த்தை தான் இந்த 24. என்னாகும் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி என்று சொல்லப்பட்டிருக்கு. 3வது முறையாய் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. கவனிங்க, இஸ்ரவேல் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். வனாந்தரத்திலே அவர்கள் வழிநடத்தப்பட்டிருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கும் அப்படித்தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலே வழிநடத்தப்பட்ட பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இருந்தது. ஆனால் அவர்களுடைய திரளான அந்த ஜனக்கூட்டத்தை பார்த்த மோவாபின் ராஜா இந்த ஜனங்களை எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னால் ஜெயிக்க வேண்டும், இந்த ஜனத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும் என்பதற்காக அன்றைக்கு இருந்த அந்த பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியை அழைத்து வந்து சபிக்கும்படி இந்த பாலாக் ராஜா கூறி அந்த ராஜாவை அந்த பிலேயாமை கேட்டுக்கொள்கிறான். பாலாக் ராஜா, மோவாபின் ராஜா. ஆனால் கர்த்தர் பிலேயாமை போக வேண்டாம்னு சொல்லுவார். அவன் போகணும் அப்படின்னு நின்னதுனால சரி போ, ஆனாலும் நான் உனக்கு என்ன சொல்லுவனோ அதைத்தான் நீ சொல்லி என்ன பண்ணணும், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அனுப்பினார். 2 முறை ஆசீர்வதிச்சிட்டார் பிலேயாம். இப்போ 3வது முறை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த பாலாக்குடைய எண்ணம் என்ன, அந்த மோவாபின் ராஜாவுடைய எண்ணம் என்னன்னா, இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் சாபத்துக்கு உள்ளானவர்களாய் மாறிவிட்டால் ஈஸியாக இந்த இஸ்ரவேல் மக்களை என்ன பண்ணிடலாம், ஜெயித்திடலாங்கிறதுக்காகத்தான் இந்த தீர்க்கதரிசியை கூட்டிகிட்டு வந்து சபிக்க சொல்லுகிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, தேவன் இஸ்ரவேலை சபிப்பதற்கு விரும்பவில்லை, தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கவே விரும்பினார். இன்னைக்கு 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிச்சோம்னா, அப்பொழுது பாலாக் பிலேயாமின் மேல் கோபம் மூண்டவனாகி கையோடே கை தட்டி பிலேயாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைப்பித்தேன், நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். ஆமென். 3 முறையும் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய் என்று சொல்லி இந்த பாலாக் ராஜா பிலேயாம் தீர்க்கதரிசியை கடிந்து கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க, தேவ பிள்ளைகளாகிய நம்மை யாரும் என்ன செய்ய முடியாது, சபிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த 3வது முறையும் இந்த பிலேயாம் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கத்தான் செய்தார். இந்த பாலாக் ராஜாவுடைய சதித்திட்டம் என்ன, 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 22:11 பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும், அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். இந்த பாலாக்குக்கு என்ன மனநிலைனா, இந்த ஜனம் சபிக்கப்பட்டால்
நாம் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஜெயித்திடலாம். கவனிங்க, சாபம் என்பது தேவனால் வருவதே கிடையாது. தேவன் நம்மளை சபிக்கிறவரும் அல்ல. நம்மளை ஆசீர்வதிப்பது தான் யாருக்கு பிரியம்? தேவனுக்கு பிரியம். ஆனால் அப்படி இருந்த இந்த இஸ்ரவேல் மக்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 பேர் சாக வேண்டி வந்துருச்சு. 24,000 பேர் சாகுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பின இஸ்ரவேல் மக்களை தேவன் பிழையாம் சபிக்க வந்தவனை ஆசீர்வதிக்க கூறினார். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற இந்த இஸ்ரவேல் மக்கள் என்றைக்கு பாவம் செய்தார்களோ அன்றைக்கு தேவனால் சபிக்கப்பட்டார்கள், தேவனால் தண்டிக்கப்பட்டார்கள், தேவனால் மரணத்தை சந்தித்தார்கள். ஹல்லேலூயா. கவனிங்க, நாம் ஆசீர்வதிப்பதற்காக அழைக்கப்பட்ட ஜனம். சாத்தானுக்கு நல்லா தெரியும் நம்மளை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. கவனிங்க, ஆனால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சாபம், இன்னும் சஞ்சலம், இன்னும் வருத்தம், இன்னும் முன்னேற்றம் இல்லை, இன்னும் நாம் அடைய வேண்டிய லக்கை அடையவில்லை, நாம் போக வேண்டிய தூரத்தை நாம் அடைய முடியவில்லை ஏன் என்று கேட்டால், நாம் ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனம் என்று அறிந்து நன்மையே செய்வோம் என்றால் நிச்சயமாய் நன்மையை நாம் என்ன பண்ணியிருப்போம்? சுதந்தரித்திருப்போம். ஆனால் அந்த நன்மையை சுதந்தரிக்க கூடாதபடிக்கு சாத்தான் செய்கிற ஒரு வஞ்சகம் என்ன அப்படின்னு சொன்னால், அதை தான் இந்த பிழையாம் தீர்க்கதரிசி பாலாக் ராஜாவுக்கு சொல்லிட்டு போனான். இங்கே பார், இந்த ஜனத்தை நீ யாரை வச்சு என்ன பண்ண முடியாது, சபிக்க முடியாது. ஆனால் இந்த ஜனத்தை நீ அழிக்க வேண்டும் என்றால் இந்த ஜனம் என்ன செய்ய வேண்டும்? பாவம் செய்ய வேண்டும். அப்படின்னா இந்த மோவாப் உன்னுடைய தேசத்து அழகான பெண்களை இந்த இஸ்ரவேல் மக்களுக்குள்ள நீங்க அனுப்புனீங்கன்னா, இந்த அழகான பெண்களின் நிமித்தம் விபச்சார பாவத்தில் ஈடுபட்டு இந்த அவர்கள் செய்கிற அந்த விக்கிரக ஆராதனையில போய் விக்கிரகத்துக்கு படைத்ததை சாப்பிட வச்சு அவர்களுடைய பெண்களோடு விபச்சாரத்தை செய்ய வச்சினா, இந்த ஜனத்தை இந்த தேவன் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த ஜனம் என்ன பண்ணி தான் ஆகணும்? சபிக்கப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு தவறான ஆலோசனையை பாலாக் ராஜாவுக்கு பிழையாம் தீர்க்கதரிசி என்ன பண்ணான்? சொன்னான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய தேவ ஜனமாகிய நாம், நமக்கு ஏன் சாபம் வருகிறது என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நிச்சயமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த பாலாக் இஸ்ரவேலரை 3 முறை சபிப்பது, அதாவது சபிக்கிறதுக்குத்தான் தீர்க்கதரிசியவே கூப்பிட்டான். 3 முறையும் பிழையாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கவே செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கடைசியாக இந்த தீர்க்கதரிசி ஒரு தவறான ஒரு ஆலோசனையை பாலாக்குக்கு சொல்லிவிட்டு போனான். அந்த ஆலோசனையின்படி பாலாக் இஸ்ரவேலை பாவம் செய்வதற்கு மோவாபிய பெண் பிள்ளைகளை அந்த பாளையத்துக்குள்ளே அனுப்பி பாவத்தை செய்ய வைத்தான். அதனாலே இந்த இஸ்ரவேலில் 24,000 பேர் என்ன பண்ணாங்க? மரித்து போனாங்க. எத்தனை பேர் செத்து போனாங்களா? 24,000 பேர். நீங்கள் அந்த என்னாகமம் 25 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9வது வசனத்தில் அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜனம் எப்பொழுது தப்பு செஞ்சிச்சோ, எப்பொழுது பாவத்துக்கு இடம் கொடுத்ததோ, எப்பொழுது தேவன் அருவருக்கிற காரியத்தை செய்வதற்கு தன் இச்சையினால் அடிமைப்பட்டு போனார்களோ, அப்பவே அந்த இஸ்ரவேல் மக்களுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா மரணம் வந்துச்சு. சத்தமா சொல்லுங்க, என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்மளை சபிக்க யாராலும் முடியாது. ஆனால் நாமே சாபத்தை வருவித்து கொள்ள கூடாது. நாமே சாபத்தை வருவித்து கொள்ள கூடாது.
அப்ப சாபம் யாரால தான் வரும் அப்படின்னா, யாராலையும் வராது. நாம செய்யற தப்பாலேயே நமக்கு என்ன வந்துடும்? சாபம் வந்துடும். அல்லேலூயா. அவங்க சபிச்சிட்டாங்க, நான் சாபம் ஆயிட்டேன். நீங்க பாத்திரவனா இருந்தா மட்டும்தான் சாபம் உங்க மேல வரும். மற்றவங்க சபிச்சதுனால நம்ம என்ன பண்ண முடியாது? சாபமாக முடியாது. தேவன் அப்படி நம்மளை விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சாபம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, பாவம் எப்படி உள்ள வந்ததுன்னா, நாமளே இடம் கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? சாபம் வரும். பாவத்துக்கு நாம் இடம் கொடுத்தால் என்ன வரும்? சாபம் வரும். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நாம இன்றைக்கு நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை. நீங்களும் நான் நல்லா புரிஞ்சுக்கணும், நான் தான் எனக்கு காரணம். நான் இன்னைக்கு நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு யார் காரணம்? நீங்க அப்படியே சொல்லுங்க, நான் தான் காரணம். சொல்லுங்க, நான் தான் காரணம். வேற யாரும் காரணம் கிடையாது. வேற யாரும் காரணம் கிடையாது. நான் தான் காரணம். பாவம் உள்ளே வருவதற்கு யார் இடம் கொடுத்தாங்களோ அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா செத்து போனாங்க. 24,000 பேர். பாவத்துக்கு இடம் கொடுக்கிறவங்களுடைய வாழ்க்கையில தான் என்ன வரும் அப்படின்னா சாபம் வரும். இல்லைன்னா வரவே வராது. நம்முடைய தேவன் நம்மளை பறந்து காக்கிற பட்சி, நம்மேல் அவர் ஆதரவாய் இருக்கிறவர், நமக்கு வருகிற தீமையவே தேவன் நன்மையாய் மாற்றுகிறவர். நம்மளை சபிக்கணும் ஒருத்தன் வந்தா கூட நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு போகும்படி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா சாபம் வேற யாராலும் வராது, நாம் செய்கிறதுனால தான் வரும். பாவத்துக்கு பாருங்க, பாவத்துக்கு 2 காரணி இருக்கு. ஒன்று ஜென்ம பாவம், இன்னொன்று கர்ம பாவம். புரியுதுங்களா? இந்த ஜென்ம பாவமும் கர்ம பாவமும் எப்படி நமக்குள்ள வருது அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்குறேன். ஆனால் இந்த பிலேயாம் சொன்ன தவறான ஆலோசனையினாலே இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா பாவம் செய்ய தன்னை அர்ப்பணிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் என்னாகும் 25 பிலேயாம் ஆலோசனை சொன்னதாக எழுதப்படலை. ஆனால் முதல் 2 வசனத்தில் அவங்க பாவம் செய்ததை எழுதியிருக்குது. ஆனால் இந்த தவறான ஆலோசனையை ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி என்ன பண்ணக்கூடாது? சொல்லி இருக்க கூடாது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அவன் சொன்ன அந்த ஆலோசனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆகிலும் நீ சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. சரிங்களா? அதாவது என்னன்னா, பிலேயாமுடைய போதனை என்ன அப்படின்னா, ஜனங்கள் என்ன செய்யணும்? இந்த விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிடணும், சாப்பிட வைக்கணும். இன்னொன்று அவங்க என்ன செய்யணும்னா வேசித்தனம் பண்ணணும். இந்த 2 தப்பை பண்ணினாங்கன்னா இந்த ஜனம் என்ன பண்ணப்படும்? சபிக்கப்படும் என்ற தவறான ஆலோசனையை ஒரு தேவ மனுஷன் சொல்லி இருக்க கூடாது. கவனிங்க, பிலேயாம் அவன் முதல் ஆசீர்வாதம் கூறும்போது சொல்றான், நீதிமான் மரிக்கிறது போல நான் மரிக்கணும். ஆனா பிலேயாம் அப்படி மரிக்கல. இன்னொருத்தனை இடரை பண்ணிட்டு நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சா அது முடியவே முடியாது, சாத்தியமே கிடையாது. நம்ம யாரை குழியில தள்ளணுமோ அந்த குழியில நம்ம விழுந்தே ஆகணும். அதனால முடிஞ்சவரில் எல்லாத்தையும் கொஞ்சம் உயர்த்தி பாருங்க, உயர்த்தி வைங்க, நல்லா இருக்கணும்னு நினைங்க. நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? நல்லா இருப்போம். இன்னொருத்தனை குழியில தள்ளணும்னு நினைச்சிங்கன்னா அந்த குழியில நாமளே விழுந்துருவோம். அது தப்பு, அது தவறான ஒரு காரியம். அதை தேவ பிள்ளைகள் செய்யக்கூடாது. இந்த பிலேயாம் அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை அவன் சொன்னதுனால பிலேயாம் மீது உண்மையாலுமே தேவனுக்கு என்ன வந்துச்சுன்னா கோபம் வந்துச்சு. அப்ப இஸ்ரவேலை சபிக்க முடியாததுனால இந்த ஜனத்தை பாவத்தில் தள்ளும்படி தவறான ஆலோசனை சொன்ன இந்த பிலேயாம் மாதிரி நம்மள இருக்கக்கூடாது.
சில வாலிப பிள்ளைகள் வந்து சின்ன வயதில் வந்து தவறுவாங்க. நாங்கள் வந்து அதை கண்டிப்போம். அப்படி செய்யாத, அப்படி செய்யாத, அப்படி செஞ்சினா நீ பின்னாடி என்ன பண்ணுவ, வருத்தப்படுவ. ஏன்னா நம்ம வருத்தப்பட்டவங்களெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். ட்ராக் மாறிட்டாலே பிசாசு அதுக்கப்புறம் அவன் கையில் பிடிச்ச களிமண் மாதிரி நம்மளை அடித்து நொறுக்குவான். நீ ட்ராக் மட்டும் மாறாத, ட்ராக் மட்டும் மாறாதன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. அது வேற எங்கேயாவது இருந்தால் நான் கொஞ்சம் பொறுத்துக்குவேன். இந்த சபைக்குள்ளே இருக்கிறது தான் என்னால் என்ன பண்ண முடியாது, பொறுத்துக்கவே முடியாது. சில நேரம் ரொம்ப கோபப்பட்டுருவேன் நான். சபை அப்படிப்பட்ட, சபையின் பிள்ளைகள் அப்படிப்பட்ட பாவத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது, ஆதரவு அளிக்கக்கூடாது. தப்புன்னு சொல்லணும், தப்பு தப்புன்னு சொல்லணும். ஏன்னா அவன் காலமெல்லாம் அழுகுவான். நீங்கள் அங்கேருந்து கரை மட்டும் ஏற்றி விட்டு அவனை இதாண்டா உனக்கு வழின்னு அனுப்பிவிட்டு பாருங்கள். காலமெல்லாம் நம்மளை பார்க்கும் போதெல்லாம் நன்றி சொல்லுவான். தயவுசெய்து நீங்கள் எனக்கு என்னையை காப்பாற்றினீங்க, இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் என்னை மட்டும் அன்றைக்கி காப்பாற்றலைன்னா நான் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். நீங்கள் என்னைய காப்பாற்றினீங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா நன்றி சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் யாராவது குழியில் உழுவுறவங்கள காப்பாற்றுறதுக்கு போங்க. குழியில் உழுந்தவங்களுக்கு மேலே மண்ணு போட்டு மூடணும்னு மட்டும் போயிடாதீங்க. அது தவறான ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்றைக்கு தேவ ஜனம் பாவம் செய்யறதோ அன்றைய ஜனத்துக்கு என்ன வந்துடும் அப்படின்னா வீழ்ச்சி வந்துடும். சொல்லுங்க, என்ன வந்துடும்? வீழ்ச்சி. அவன் வாழ்க்கையில் தோல்வி, முன்னேற முடியாத ஒரு நிலை, எங்க பார்த்தாலும் ஒரு இருண்ட நிலை, எதை செய்தாலும் வாய்க்காத ஒரு நிலை வந்துடும். அப்ப என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, தேவனை துக்கப்படுத்துகிற பாவத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. யோவான் 17:17 வாசிக்கிறோம், உமது சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம். அல்லேலூயா. நீங்களும் நானும் யார் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 6:19-20 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் யார் அப்படின்னா, தேவ பிள்ளைகளே நாம் யார் அப்படின்னு சொன்னா, நாம் தேவனால் மீட்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஆலயமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வசனம் சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர் அல்லவர்கள் என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்தும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஆலயம் நீங்களும் நானும். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் அப்படிதான் ஆண்டவர் பார்த்தார். இவன் என் சொந்த ஜனம், சொந்த சம்பத்து, இவர்கள் என் பிள்ளைகள், என்னுடைய ஜனம், இந்த ஜனத்தை நான் சபிக்க முடியாது, ஆசீர்வதிப்பேன் என்றுதான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆனால் என்றைக்கு இந்த பிழையாமுடைய துர் ஆலோசனையை போல அவன் சொல்லிட்டு போயிட்டான்னா, இவங்க ஏன் போய் செஞ்சாங்க அந்த பாவத்தை? 24,000 பேர் சாக வேண்டிய ஒரு நிலை வந்துச்சு. காரணம், பாவத்துக்கு இடம் கொடுத்தது தான். அல்லேலூயா. நம்மளை யாரும் அழிக்க முடியாது. நம்மளை அழிக்கிறதுக்கு நமக்குள்ளேயே செயல்படுகிறது நம்முடைய பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யார் தெரியுமா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், நாம் தேவனால் மீட்கப்பட்டவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் பாருங்க என்னத்துக்காக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், தேவநாமத்தை மகிமைப்படுத்த தேவ ஜனங்களாய் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப நம்மகிட்ட என்ன தேவை அப்படின்னா, கர்த்தர் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தம் நமக்கு தேவை. அல்லேலூயா. 1 பேதுரு 1:18 பேதுரு சொல்றாரு, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நாம் எல்லாரும் தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். நாம் தேவ நாமத்துக்கு மகிமையாய் வாழ்கிறவர்கள். நாம் எதற்கு இடம் கொடுக்க கூடாது என்றால், பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி இடம் கொடுப்போமே ஆனால் யாரும் நம்மளை சபிக்க தேவையில்லை.
நமக்கே நாம் என்னவாயிருவோம்? சாபமாகி விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நம்மளை சபிக்கணும்னு ஒரு நாள் நினைக்கவே மாட்டார். ஆனால் நாமே தப்பை செய்து கொள்வோம்னா நமக்கு நாமே என்ன ஆயிடுவோம்? சாபமாகி விடுவோம். அப்போ கர்த்தர் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தம் நமக்கு தேவை. ஒரு பரிசுத்தம் நமக்கு தேவை. கடின இருதயமோ வழுவி போகிற இருதயமோ நமக்கு இருக்கக்கூடாது. அதனால தான் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம், 6ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். இஸ்ரவேல் இதில் தான் தப்பு பண்ணிட்டாங்க. இஸ்ரவேலை தேவன் ஆளுகை செய்தாரே, மேக ஸ்தம்பம் மேலே இருந்ததே, அக்னி ஸ்தம்பம் மேலே இருந்ததே, இதற்கு கீழே இருக்கிற நாம் இந்த வேசித்தன பாவத்தை, இந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது என்ற எண்ணம் ஏன் இல்லாமல் போச்சுன்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் அப்படி செய்துட்டாங்க. அதனால் நம்ம பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த வேண்டும். பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தத்தை எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும். பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, நம்மளை எப்படியாவது ஒரு தப்பை செய்ய வச்சு, தப்பை செஞ்சதுனால நம்மளை பனிஷ்மெண்ட் அனுபவிக்க வச்சு, நம்மளை எப்படியாவது தேவ ராஜ்யத்துக்கு என்ன பண்ணணும்னா விரோதியா துரோகியா மாற்றி விட்டுறணுங்கிறதா பிசாசுடைய வேலை. ஆனால் அதுக்கு யார் இடம் கொடுக்குப்பா, யார் ரொம்ப அதை விரும்புவான்னா நம்முடைய சரீரம் ரொம்ப விரும்பும். எதை? பிசாசு தூண்டி விடுகிற இச்சையை செய்வதற்கு சரீரத்துக்கு ரொம்ப இஷ்டம். இந்த சரீரம் ரொம்ப இஷ்டப்படும். ஆவியும் ஆத்மாவும் கஷ்டப்படும். ஆனால் சரீரம் மட்டும் என்ன படும்? இஷ்டப்படும். இந்த சரீரம் உங்களுக்கு தெரியுமா, பரலோகத்துக்கும் போகாது, நரகத்துக்கு போகாது. இது என்னன்னா, நம்ம இருக்கிறவரெல்லாம் இருந்துட்டு நம்ம செத்தவனே மண்ணில் போட்டு புதைச்சிடுவாங்க, அது மண்ணோட போயிடும். நம்ம சரீரம் பரிசுத்தமாக இருந்து மீட்கப்படும் போது தான் இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு போய் நம்மளால் என்ன பண்ணுவோம்? ஆவியோட இணையும். புரியுது உங்களுக்கு? இப்போ இருக்கிற இந்த சரீரம் எங்கே போகாதுன்னா, இது நரகமும் போகாது, பரலோகமும் போகாது. அதனால் இதுக்கு ஒரு நாளும் கவலையே கிடையாது. என்னென்னு பரிசுத்தமாக இருக்கணுங்கிற கவலை இந்த சரீரத்துக்கு கிடையவே கிடையாது. அதனால தான் தான் இஷ்டப்படி வாழணும்னு என்ன சொல்லுது? மாம்சம் நமக்கு சொல்லி கொடுக்குது. இந்த சரீரத்தில் அவ்வளோ தந்திரம் உள்ளது. இந்த சரீரம் அது அப்படி இச்சையை விரும்பும். ஆனால் இது நமக்கு உதவாது. ஆனால் வேறு வழி கிடையாது. இதுக்குள்ளே தான் தேவன் ஆவியையும் ஆத்துமாவையும் என்ன பண்ணியிருக்காரு? வச்சிருக்கிறாரு. அதனால் இதுக்கு பரிசுத்தம் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் என்ன பண்ண முடியாதுன்னா நாம் தேவனை தரிசிக்க முடியாது. 2 வசனம் யோபுவிலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோபு 4:7 குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரு. நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறவர்கள் அதையே அறுக்கிறார்கள். அல்லேலூயா. குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? தவறு இல்லாமல் நம்மளை தேவன் தண்டிக்க முடியாது. சாத்தானும் நம்மளை தண்டிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால தான் நம்மளை குற்றத்தை செய்யும்படி, தப்பை செய்யும்படி சாத்தானால் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? தூண்டப்படுகிறோம். தப்பு செய்யும்படி சாத்தானால் என்ன பண்ணப்படுகிறோம்? தூண்டப்படுகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சாத்தான் தூண்ட வரானா அவனுக்கு நாம் என்ன கொடுக்க கூடாதுன்னா இடம் கொடுக்க கூடாது. நம்ம செய்கிற பாவம் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதாம். ஓசியா 13:12 வாசிக்கிறோம், எப்ராயிமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது. இப்போ நம்ம செய்த பாவம்
என்ன பண்ணப்பட்டிருக்கிறதுனா கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் இயேசுவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்படுகிறோமே, அப்போ பாவம் கழுவப்பட வேண்டியது தானே? ஆமாம், பாவம் கழுவப்பட வேண்டியது தான், அது கழுவப்படும் தான். ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது தான் தேவன் என்ன செய்ய முடியும்? இரக்கம் செய்ய முடியும். அல்லேலூயா. நாம் அறிக்கை செய்கிறதெல்லாம் சூப்பராக செய்கிறோம், ஆனால் விட்டு விடுறதுல தான் கவனம் இல்லாமல் போகிறோம். இந்த சர்ச்சுக்குள்ளே நீங்கள் ஒப்பு கொடுங்க அப்படின்னா எல்லாரும் முட்டி போட்டு நல்லது என்ன செய்கிறோம்? ஒப்பு கொடுக்குறோம். ஆனால் வீட்டில் போய் அதையவே என்ன பண்ணுறோம்? செய்கிறோம். அப்போ என்னன்னா அந்த பாவம் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது பலிபீடத்தில் ஒரு பலியை நீங்கள் செலுத்த வர்றீங்க அப்படின்னு சொன்னால், பலிபீடத்தில் வைக்கப்பட்ட அந்த பலி மிருகம் என்ன பண்ணப்படும்? சந்தாய் வெட்டப்பட்டு அந்த பலி மிருகம் எரிக்கப்படும். அப்போ முற்றிலும் அந்த மிருகம் என்ன பண்ணப்படுகிறது என்றால், அது வெட்டப்பட்டு ரத்தத்தை எடுத்து விட்டு தோல் உரிக்கப்பட்டு அது சந்தாய் வைக்கப்பட்டு பலிபீடத்தில் வைத்து எரித்து அதை முற்றிலும் என்ன ஆக்குறாங்கன்னா சாம்பல் ஆக்குகிறாங்க. அதை தான் சுகந்த வாசனையாக கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? முகர்ந்து கொள்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் பண்ணுறோம், தோலெல்லாம் உரிச்சுக்கிறோம், ரத்தத்தையும் சிந்திக்கிறோம், தோலையும் உரிச்சுக்கிறோம், பலிபீடத்து மேலே வைக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் பாவத்தை சமாதி பண்ணி எரிக்கிறது கிடையாது. எரிக்கணும். அல்லேலூயா. இது எரிக்காம உயிரோடு இருக்கிறதுனால அப்பப்ப நம்ம மாம்சத்துக்குள்ள என்ன தூண்டப்படுகிறது என்றால் பாவம் தூண்டப்படுகிறது. என்ன தூண்டப்படுகிறது? இங்க யோபு சொல்றாரு, குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? இந்த பலாப்பழ சீசன்ல பார்த்தீங்கன்னா எங்கிருந்தாவது வந்துடும். என்னது? இது ஏன் உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஏன் அந்த சீசனுக்கு மட்டும் வருது? பழத்தினுடைய வாசனைக்கு அப்படின்னா வந்து வருது. அப்போ பாவம் இருக்கிற இடத்துல யார் வந்து உட்காந்துக்குவா? சாத்தா வந்து உட்காந்துக்குவான். இப்போ சாத்தா வந்து உட்கார்ந்து இருக்கிற இடத்துல தேவன் ஆசீர்வதிக்க வர முடியுமா? முடியுமா? பதிலாம் நல்லா சொல்கிறோம், ஆனால் வாழ்க்கையை நம்ம சிந்திக்கணும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற ஆசீர்வாதம் வரமாட்டேங்குதுன்னா, இந்த பாவம் உள்ளே இருக்கும்போது யார் வந்து உட்கார்றா? சாத்தா வந்து உட்கார். அதனால தான் இங்கே அப்படி சொல்லப்பட்டிருக்குது. 13:12 பார்க்குறோம். எப்ராயிமின் யோசியா 13:12 பார்க்குறோம். எப்ராயிமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த பாவத்தை யாரும் ஒன்றும் பத்திரப்படுத்தலை. நீங்களும் நானும் தான் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? இருதயத்தில் ஓரத்தில் மறைச்சு ஒளிச்சு வச்சிருக்கிறோம். நம்ம தான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறோம், நம்ம தான் மறைச்சு வச்சிருக்கிறோம். யாருக்கு தெரியாம இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்னா அறிக்கையிடவும் மாட்டேங்கிறோம், விட்டு விடவும் மாட்டேங்கிறோம். அது என்ன செய்கிறது என்று சொன்னால் தேவனிடத்தில் இருந்து நமக்கு சாபத்தை கொண்டு வருகிறது. தேவனால் நம்மளை என்ன பண்ண முடியல? ஆசீர்வதிக்க முடியல. புரியுதுங்களா உங்களுக்கு? எப்ராயிம் பாவத்தை எங்க கட்டி வச்சிருக்கிறான்? மனசுக்குள்ள வச்சிருக்கிறான். அல்லேலூயா. எத்தனோ வருடம் சபைக்கு வருகிறோம், எத்தனோ வருடம் தேவனுக்காய் காணிக்கை கொடுக்கிறோம், எத்தனோ வருடம் தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஸ்தானத்துக்கு நம்மளால போக முடியாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம இருதயத்தில் மறைத்து வைக்கப்பட்ட பாவம். இது மறைஞ்சு இருந்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா மனுஷன் அழிச்சுக்கிட்டே இருக்குது. இவனை முன்னேற விடாம தடை செய்யுது, இவனை ஆசீர்வதிக்க விடாம தேவனை பக்கத்துக்கு வராமே வச்சிருக்குது. ஏன் ஆசீர்வதிக்கப்படலைனா நான் மறைத்து வைத்த பாவம். நீதிமொழிகள் 28:13 என்ன சொல்லுது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அந்த வசனத்தினுடைய கடைசி வரலும் நம்ம படிக்கணும். என்னன்னா அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். கவனிங்க, அறிக்கை செய்து விட்டு விடுங்க. இனிமே அந்த பாவம் அவனுக்குள்ள பார்க்கக்கூடாது. அந்த ரங்கத்திலையும் தேவன் பார்க்கக்கூடாது, வெளியரங்கத்திலையும் தேவன் பார்க்கக்கூடாது. ஆனால் வெளியரங்கமாக அது தெரியல, ஆனால் அந்த ரங்கத்துக்குள்ள என்ன பண்ணுது? இருக்குது. தேவன் நம்மளை ஏன் ஆசீர்வதிக்கல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்குள்ள வச்சிருக்கிற அந்த பாவத்தை யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதான் நம்ம பாவத்தை நினைக்கிறோம், சிந்திக்கிறோம். அப்படிங்கும் போது நம்முடைய தலையில் வந்து ரெட் லைட் எரியுது.
அப்படின்னா நம்ம நல்லதை சிந்திக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம தலையில் பச்சை லைட் எரியுது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இருதயத்திலிருந்து நம்முடைய மேலே நம்முடைய தலை மேலே வச்சிருக்கிற லைட்டில் என்ன லைட்டு தான் எரியும் அப்படின்னா, என்ன லைட் தான் எரியும் சொல்லுங்க? சிகப்பு லைட் எரியும். ஏன்னா என்ன உள்ளே இருக்குது? ஆமாம், அதுதான் கனெக்ஷனில் இருக்குது. ரெட் லைட் தான் எரியும் மேலே. ஆனால் நம்முடைய நல்ல நினைவுகளை தேவன் பார்க்கிறார். நீங்கள் வேதாகமம் முழுவதும் ஆசீர்வதித்த எல்லா தேவனுடைய பாத்திரங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய நல்ல நினைவுகள், அவர்களுடைய நல்ல செயல்கள் அவர்களை உன்னதமான இடத்துக்கு என்ன பண்ணியிருக்கு? கொண்டு வந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் பாவம் என்பதை நம்ம அறிந்து அதிலிருந்து வெளியே வரணும். பாவம் நம்ம இடத்துல 2 விதமான பாவம் இருக்கிறது. அந்த 2வது பாவத்தை 2ஆக பிரிக்கலாம். அப்படின்னு அது 3 விதமாக சொல்லிக்கலாம். பாருங்களேன். ஜென்ம பாவம், இது பிறவியிலேயே வருவது. இது எப்படி வருவது? பிறவியிலேயே வருவது. இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஆதாமின் வழிவந்த பாவம். ரோமர் 5:14 நம்ம பார்க்கிறோம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஆமே, பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. இது யாருடைய பாவம்? ஆதாமின் பாவம். ஆதாமின் பாவம் நம்மள வரல, இன்னும் தொடருது. இந்த பாவத்தை மன்னிக்கும்படி பரிகரிக்கும்படி தான் யார் வந்தா? இயேசு வந்தார். அல்லேலூயா. என்ன பாவம்? ஜென்ம பாவம். ஆதாம் வழி வந்த பாவம். அல்லேலூயா. அப்ப பிறந்த எல்லா மனிதன் மேலும் என்ன இருக்கிறது? பாவம் இருக்கிறது. இதை யாரும் என்ன பண்ண முடியாதென்றால் மாற்ற முடியாது. இதை மன்னிப்பதற்காக இயேசு வந்தார். இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற, நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்கிற எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்தும் இந்த ஜென்ம பாவம் வெளியேறும். ரத்தத்திலே இருக்கும் இந்த பாவம். நம்ம சொல்கிறல்ல, அவங்க அப்பா செஞ்சதை அப்படியே இந்த பிள்ளை என்ன பண்ணுது? செய்து பாருங்க. அதான் வழித்தோன்றல் பாவம். நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு குழந்தைங்க பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பை அப்படியே டிட்டோவாக பண்ணுவாங்க, மாற்றம் இல்லாமல் பண்ணுவாங்க. தாய் பண்ணுற தப்பை பிள்ளைங்க கரெக்டாக பண்ணுவாங்க. அதனால தான் அந்த காலத்திலே பழமொழி சொன்னாங்க, தாயை தண்ணி துறையில் பார்த்தா பிள்ளைய வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டியதே இல்லை. இது பொண்ணு பார்க்க போகும்போது சொல்கிற வார்த்தை. தாயை தண்ணித்துறை அப்படின்னா என்ன? அந்த காலத்துலாம் ஊருக்கு வெளியே கிணத்துல என்ன பண்ணுவாங்க? தண்ணி சேர்ந்தவங்களா? அங்கே தண்ணி சேர்ந்த இடத்துல அம்மாவை பார்த்தா பிள்ளைய போய் வீட்டில் பார்க்க வேண்டியதே இல்லை அப்படிம்பாங்க. இது பழைய பழமொழி. இப்போவும் பழமொழி, இப்போயும் வேதத்தில் எசேக்கியேல் இருக்குது. நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. அப்படி வழி தோன்றல் வருகிறது. எப்படி? தாய்கிட்ட இருக்கிற பக்தி பிள்ளைகிட்ட வரும். புரியுதுங்களா? கடந்த நாள் நம்ம பார்த்தோம் தீமோத்தேயு குறித்து. அவங்க அம்மா ஐனிக்கையாளுக்குள்ளும் அவங்க பாட்டி லோவிசாளுக்குள்ளும் இருந்த பக்தி யாருக்குள்ள வந்துச்சு? தீமோத்தேயுக்குள்ள வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ நம்ம வழி தோன்றல் வருகிற பாவம் ஆதாமின் பாவம். ஆதாம்கிட்ட என்ன பாவம் இருந்துச்சு? கீழ்ப்படியாமையின் பாவம். இப்போ எல்லாத்துக்கிட்டையுமே என்ன பாவம் இருக்குது உள்ள அப்படின்னு சொன்னால், இந்த கீழ்ப்படியாமை என்ற பாவம் என்ன பண்ண உள்ள இருக்கும். அதை கிறிஸ்துவுக்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுதுதான் என்ன வரும்னா, கீழ்ப்படிதல் என்பது வரும். இல்லைன்னா கீழ்ப்படிதல் என்பது என்ன பண்ணாது? வரவே வராது. அவன் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டதான் ஆதாமின் பாவம். ஆதாமின் பாவம் பாருங்க, ஒரே ஒரு கட்டளைக்கு தான் கீழ்ப்படியணும்னு தேவன் அவனுக்கு விதித்திருந்தார் இல்லையா? நாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இது தேவன் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிதலுக்காய் கொடுத்த கட்டளை. நீ கீழ்ப்படியணும், நீ சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான், நீ கீழ்ப்படியணும். ஆனால் தேவன் தனக்கு விதித்த கீழ்ப்படிய வேண்டிய அந்த கட்டளையை அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, கீழ்ப்படியாமல் போனான். கீழ்ப்படியாமல் போனதுனால முழு மனுக்குலத்துக்குள்ளும் என்ன வந்துச்சுன்னா பாவம் உள்ள வந்துருச்சு.
இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால இதை நான் உங்களுக்கு விளக்க விரும்பலை. கீழ்ப்படியாமல் போனான். இதுதான் என்னன்னா ஜென்ம பாவம், பிறவியிலேயே வருவது. அடுத்து கர்ம பாவம், நாம் செய்வதினால் வருவது. கர்ம பாவம் என்பது என்ன? செய்வதினால். சில நேரம் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்போம், சில நேரம் செய்யக்கூடாததை செய்வோம். செய்ய வேண்டியதை செய்யாததும் பாவம், செய்யக்கூடாததை செய்வதும் பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன செய்யக்கூடாததை செய்வது? இப்போ பார்த்தோம்ல ஆதாம்க்கு என்ன சொன்னார்? இந்த கனியை மட்டும் நீ என்ன பண்ணக்கூடாது, பறித்து புசிக்க கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அதை ஆதாம் செய்ததினாலே என்ன வந்துச்சு? பாவம் வந்துருச்சு. அப்போ செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் செய்யக்கூடாது. நம்ம 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 எப்பொழுதுமே அப்படி தானே, அங்கே அதை பார்க்காதீங்க, அதை குறித்து என்கிட்ட கேட்காதீங்க, இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலை, அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் தனியாக வந்து அது என்ன அப்படின்னு கேட்கறது. நாம தான் சொல்கிறோமில்ல, இப்போ சொல்ல மாட்டேன் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்கிறோமில்ல, அப்போ தான் வந்து இவங்க பெரிய ரகசியமாக கேட்கறது. அது என்ன? உனக்கு இப்போ தேவையில்லாத கேட்காதன்னா சரி சரி, அவங்க எப்போ சொல்லணுமோ சொல்லுவாங்க, போகணும். இப்போ அவங்க போக மாட்டாங்க. அதை செய்யாதம்னா அது செஞ்சால் என்ன அப்படிங்கிறது வந்து. அப்போ செய்யக்கூடாததை என்ன பண்ணுறது? செய்வது கீழ்ப்படியாமை. செய்யக்கூடாததுன்னா செய்யக்கூடாது. ஆதாம் அந்த தப்பு தான் செஞ்சான். செய்ய வேண்டியதை செய்யணும், செய்ய வேண்டியதை செய்யணும். கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன், நான் அடுத்தவர் நிறைய கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை சொல்கிறேன் பாருங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம், செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுவது. அல்லேலூயா. நாம் செய்யக்கூடாதவை செய்ய வேண்டியவை எல்லாமே வந்து மோசேயின் நியாயப்பிரமாணம் 10 கட்டளையில் என்ன பண்ணார்? அடக்கி கொடுத்துட்டார். மொத்த 10 கட்டளையில் இதெல்லாம் அடங்கியிருக்கு, செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும். இதையே நியாயப்பிரமாணம் 5 புத்தகத்திலையும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா 365 கட்டளைகள் நாம் செய்யக்கூடாது என்று நமக்கு பிரித்து கொடுத்துருக்குது. 365 கட்டளைகளாக செய்யக்கூடாதவை என்று என்ன பண்ணப்பட்டிருக்கு? பிரித்து கொடுத்துருக்குறாங்க. 248 கட்டளைகள் நாம் செய்ய வேண்டியவை என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 613 கட்டளைகளாக இதை பிரித்து அழகாக நமக்கு நியாயப்பிரமாணம் முழுவதும் தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. அதனால தான் இஸ்ரவேல் மக்கள் வந்து இந்த தோரா என்ற இந்த நியாயப்பிரமாண 5 புத்தகத்தையும் திரும்ப திரும்ப ரிப்பீட் படிக்க சொல்லிட்டே இருப்பாங்க. நல்லா அவங்க அதில் தேறிடுவாங்க. ஏன்னா அவன் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத செய்ய மாட்டான், செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கட்டாயம் என்ன பண்ணுவோம்? செய்வோம். அது எதனால் அவங்க கற்றுக்கொள்கிறாங்கன்னா அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை அவர்கள் மறுபடியும் மறுபடியும் படிப்பதினாலே அவர்களுக்கு அது என்ன ஆயிரும்? பழக்கத்துக்கு வந்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுவது பாவம். இதை மட்டும் நான் விளக்கி உங்களுக்கு சொல்கிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சவுலுக்கு உண்டான கட்டளை என்ன அப்படின்னா அமலேக்கை கொல்ல வேண்டும். நீங்கள் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இஸ்ரவேலோடு முதல்ல யுத்தத்துக்கு வந்தவே இந்த அமலேக்கு தான். இந்த அமலேக்கை குறித்து யாத்திராகமம் 17 என்ன சொல்லுகிறது? கடைசி வசனம் 16, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். கர்த்தரின் யுத்தம் நடக்கும். எப்பொழுதும் இந்த அமலேக்கை தேவன் சங்கரிக்க வேண்டும் என்பதிலே சித்தம் வைத்திருந்தார். இந்த அமலேக்கு என்ற ஒருவனை உயிரோடே வைக்கக்கூடாது என்று தேவன் விரும்பினார். அதற்காகத்தான் அன்றைக்கு முதல் ராஜாவாகிய சவுலை பார்த்து சொன்னாரு, அமலேக்கோடு யுத்தத்துக்கு போனீன்னா நீ எதையுமே மீதி வைக்காத, எல்லாத்தையும் என்ன பண்ணிரு? கொன்று. ஆண் பெண் ஆடு மாடு ராஜா எல்லாத்தையும் என்ன பண்ணிரு? கொன்று விடு. இதுதான் சவுல் ராஜாவுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை. எல்லாத்தையும் கொன்று. இந்த அமலேக்கு என்பது எதை குறிக்கிறது என்றால், நீங்கள் ஆதியாகம புத்தகத்தில், அதாவது தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது அவர்களுக்கு முதல் எதிரியாக தோன்றினவனே யார்தான்? இந்த அமலேக்கியன் தான். அல்லேலூயா.
நாம் தேவனிடத்திலிருந்து, அதாவது உலகத்தின் அந்தகாரத்திலிருந்து நாம் தேவனிடத்துக்கு வந்த பொழுது நம்முடைய மாம்சத்தில் தோன்றின எல்லா பாவமும் என்ன பாவம்? அமலேக்கின் பாவம். இந்த பாவத்தை எல்லாம் நாம் கொல்லுவதற்கு, இந்த பாவத்தை எல்லாம் நாம் ஜெயிப்பதற்கு நாம் தேவனுடைய ஒத்தாசையை தேட வேண்டியது அவசியம். தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் நமக்குள் எழும்புகிற பாவத்துக்கு நாம மறிக்கிறதற்கு என்ன பண்றதில்ல? இடம் கொடுப்பதில்லை. இப்படி இடம் கொடுக்காத தேவன் நம்முடைய சரீரத்துக்குள்ள, நம்முடைய ஆவி ஆத்மாவுக்குள்ள வைத்திருக்கிற இந்த பாவத்தை அறிக்கையிட்டு தேவனை நாம் ஆராதிப்பதற்கு பதிலாக தேவனை ஒரு பக்கம் ஓரம் தள்ளிட்டு பாவத்துக்கு ஆராதனை செய்வதனாலே இந்த அமலேக்கை அழிக்காம வச்சிருக்கிறோம். அதனாலே ஆண்டவருக்கு நம்ம மேல என்ன வருதுன்னா கோபம் வருகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுதில் நமக்கு உள்ளே வரும்போது நம்மகிட்ட நிறைய பாவம் இருக்கும். பாவ லிஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? கொன்று கொண்டே இருக்க வேண்டும். அதான் சவுலுக்கு சொன்னேன், அமலேக்கினுடைய எல்லாத்தையும் கொன்று அப்படின்னு சொன்னேன். வாசிக்கலாமா? அமலேக்கினுடைய காரியங்கள். போதும், நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். எல்லாத்தையும் கொன்னுடு. மாம்சத்தில் எழும்புகிற எல்லா பாவத்தையும் என்ன பண்ணு? கொன்றுவிடு. மாம்சத்தில் எழும்புகிற எல்லா பாவத்தையும் கொல்லல அப்படின்னா அந்த பாவமே உனக்கு ஒரு நாள் எதிரியாய் மாறி உன்னை கொன்னுடும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தில் எழும்புகிற அந்த பாவத்தை நீ கொல்லலைன்னா அந்த பாவமே உன்னை ஒரு நாள் கொன்றுவிடும். இப்போ இதான் கட்டளை. யுத்தத்துக்கு போகும்போது சவுலுக்கு இதான் கட்டளை, போய் கொன்று அப்படின்னு. ஆனால் இந்த சவுல் யுத்தத்துக்கு போய் திரும்பி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, 15ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா 9வது வசனம் பாருங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஆமீன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, சாமுவேலுக்கு சொல்லி அனுப்புறார் பாருங்க. முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா அழித்து போட மனதில்லாமல். கவனிங்க, நாம் எந்த பாவத்தை அழித்து போட, நம்மை விட்டு புறம்பாக்க மனதில்லாமல் அதை கட்டி பிடிச்சி நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு பாவத்துக்கு நம்ம ஜெயக்கொடி போட்டோமோ இல்லை ஜெயக்கொடி ஏற்றினோமோ அந்த பாவமே இந்த சவுலுக்கு ராஜ அந்த மேன்மையை என்ன பண்ணிடுச்சு? வெளியேற்றிருச்சு. அல்லேலூயா. இப்போ முதல் தர மாணவிகளையும் இரண்டாம் தர மாணவிகளையும் இந்த சவுலும் மக்களும் என்ன பண்ணலை? கொல்லலை, விடலை. அதை உயிரோடு பிடிச்சிக்கிட்டு வராங்க. ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்பினார்? கொன்றுனார். அமலேக்கு அந்த அந்த தேசத்தில் இருக்கிற ஆண் பெண் குழந்தைகள் ஆடு மாடு எல்லாத்தையும் என்ன பண்ண? கொன்று. இதான் செய்யின்னு சொன்னதை செய்யாமல் இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை பார்த்து அதான் சொல்றாரு, இப்போ பாவம் வந்து கொடியதுப்பா, அது சாபத்தை கொண்டு வந்துடும். இந்த பாவத்தை நீ கொன்று. கொல்லல அப்படின்னா இந்த பாவமே உன்னை ஒரு நாள் என்ன பண்ணும்? கொல்லும். கொல்லும். கொல்லல. இப்போ வந்துட்டாங்க, எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்துச்சு பாருங்க. சவுல சாமுவேல் எச்சரிக்கிறார். 14வது வசனத்தில் பாருங்க, எச்சரிக்கிறார். என்ன சொல்றாரு? அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். இந்த ஆடு மாடு சத்தம்லாம் என்ன? நான் கொல்ல சொன்னல, இந்த ஆடு மாடு சத்தம்லாம் என்ன? இன்னைக்கு நமக்குள்ள ஒலித்து கொண்டிருக்கிற இந்த பாவ சத்தம் தேவனுக்கு கேட்காதா என்ன? நம்ம பாவ காரியத்தை செய்யறோமே, பாவ காரியத்தை பேசுறோமே, பாவ காரியத்துக்கு துணை நிற்கிறோமே, கர்த்தருக்கு தெரியாதா என்ன? தெரியுமா தெரியாதா? தெரியும். இந்த ஆடு மாடுகளின் சத்தம் என்ன? நான் கொல்ல சொன்னேன், நீ உயிரோட வச்சிருக்கிற. செய்யன்னு சொன்னேன், செய்யாம வந்திருக்கிற. அப்படி சொல்ற. அடுத்து 14 எச்சரிக்கிறாரா?
17 சொல்றாரு, நான் உன்னை எதுக்கு தெரிந்தெடுத்தேன் தெரியுமா? நீ எப்படிப்பட்டவனா இருந்த போது உன்னை எதுக்கு தெரிந்தெடுத்தேன் தெரியுமா? 17 சொல்றாரு, அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவரா இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானி, கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. உன்னை எதுக்கு நான் அபிஷேகம் பண்ணேன் தெரியுமா? உனக்குள்ள இருக்கிற பாவத்தை ஜெயிக்கும்படிதான் உனக்கு நான் அபிஷேகமே பண்ணினேன். எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணிருக்கிறீங்க? பாவத்தை கொன்னுட்டோமா? அபிஷேகமெல்லாம் வாங்கணும், ரைட்டு. பாவத்தை கொன்னோமா? பதில் சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றோமே, சும்மா நம்ம எனக்கும் அந்நிய பாஷை பேச தெரியும் பேசுறதுக்கா? இல்ல. எதுக்கு? உன் மாம்சத்தை இச்சைக்கு தூண்டுகிற, உன் மாம்சத்தை பாவத்துக்கு தள்ளுகிற, உன்னுடைய மாம்சத்தை நீ பாவம் செய்யும்படி அர்ப்பணிக்க தூண்டுகிற இந்த பாவ காரியங்களுக்கு, பாவ எண்ணங்களுக்கு நீ என்ன பண்ணு? சாவுமணி அடி. அப்படிங்கிறதுக்கு தான் உனக்கும் எனக்கு என்ன கொடுத்தாரு? அபிஷேகம் கொடுத்தார். நீ சிறியவனா இருந்த போதல்லவோ, நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவனா இருந்த போதல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவனா நீர். இந்த ஊர் உலகத்தில் ஒருத்தருமே இல்லைன்னா உங்களை என்னை பிடிச்சிக்கிட்டு உட்கார வச்சிருக்கிறாரு. எதுக்காக வச்சிருக்கிறாரு? நீ பாவத்தை ஜெயிச்சிரு. நீ பாவத்தை ஜெயிச்சுட்டு பாவத்தில் அலசடிப்பட்டு திரியிற மக்களை போய் கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு என்ன பண்ணு? அபிஷேகத்துக்குள்ளே நடத்தி அவனையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கு. அப்படிங்கிறதுக்கு தேவன் நமக்கு என்ன கொடுத்தாரு? அபிஷேகம் கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, ஆவியானவரை பெற்றுக்கிட்டு அபிஷேகத்தை வாங்கிட்டு, ராஜா அபிஷேகத்தை வாங்கிட்டு, சவுலுக்கிட்ட கட்டளை என்னன்னா அமலேக்க கொல்லு. இவன் கொல்லாமல் பிடிச்சிக்கிட்டு வந்து வச்சுட்டு இருக்கிறான். பாவம் என்னைக்கு நமக்குள்ள சாகலையோ, சாகாத அந்த பாவம் நம்மளை என்ன பண்ணும்? கொல்லும். அல்லேலூயா. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எந்த தப்பெல்லாம் நம்ம இன்னும் சாகடிக்கலையோ, எந்த பாவத்துக்கெல்லாம் நம்ம இன்னும் மறிக்கலையோ, அதெல்லாம் நம்மளை என்ன பண்ணும்? கொன்று கொண்டே இருக்கும். நமக்கு வர வேண்டிய மேன்மையை தடை செய்து கொண்டே இருக்கும். கவனிங்க, தடை செய்து கொண்டே இருக்கும். நம்மளை சவுலை ராஜாவாக்கும் போது யார்ட்டையாவது ஆலோசனை கேட்டாரா ஆண்டவர்? கேட்டாரா? சவுலை ராஜாவாக்கலாமா, சவுலை ராஜாவாக்கலாமான்னு யார்ட்டையாவது கேட்டாரா? இல்லை. உங்களை என்னை தேவன் அபிஷேகம் பண்ணும் போது யார்ட்டையாவது கேட்டுக்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ணாரா? இல்லை. கர்த்தர் உங்களை நினைச்சாரு, உங்க மேல மனதுருகினாரு, உங்க மேல கிருபை வச்சாரு, நீங்க மாறுவீங்க, நீங்க நல்ல நிலைக்கு வருவீங்கன்னு உங்க மேல நம்பிக்கை வச்சாரு. வச்ச தேவன் நம்ம மேல என்னத்தை ஊற்றினாரு? அபிஷேகத்தை ஊற்றினாரு. ஊற்றிட்டு சொன்னாரு, நீ மாம்சத்தை ஜெயிச்சிரு. அதுக்கு தான் என்னது? அபிஷேகம். காலம் என்ன, வருஷம் என்ன, நாட்கள் என்ன, நம்ம இன்னும் என்னத்தை ஜெயிக்கல? மாம்சத்தை ஜெயிக்கல. மாம்சத்தில் எலும்புற பொல்லாத அமலேக்கின் ஆவியை என்ன பண்ணல? இன்னும் நம்ம ஜெயிக்கல. இன்னும் உயிரோட எல்லாம் கத்திக்கிட்டு இருக்குது இந்த சரீரத்தில். கோபமா, மூர்க்கமா, வேசித்தனமா, உபச்சாரமா, பாவமா, அக்கிரமமா, மீறுதலா, இன்னும் எல்லாம் கொக்கரித்து கொண்டு நிக்குது. இந்த சத்தம் கேட்குது, ஆண்டவருக்கு கேட்குது. என் காதில் விடுகிற ஆடு மாடுகளின் சத்தம் சவுலை உயர்த்தினதுக்காக வருத்தப்பட்டார் தேவன். அடுத்து பாருங்க, சவுலுக்கு எதுக்காக நியமிச்சாருன்னா 18வது வசனம் பாருங்க. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய இந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணி என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். ஆமென். நீ எதுக்கு வந்த தெரியுமா? உன்னை ஏன் ராஜாவாக்குன தெரியுமா? உனக்கு எதுக்கு இந்த ராஜ பொறுப்பு தெரியுமா? உனக்கு ஏன் இந்த ராஜ அபிஷேகம் தெரியுமா? நீ என்ன பண்ணு? அமலேக்கை என்ன பண்ணு? அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் மொத்தமா அழிக்கிறவர்களும் உனக்கு என்ன உண்டு? அமலேக்கின் மேல யுத்தம் உண்டு. அல்லேலூயா. நம்ம யுத்தத்தை நிறுத்தக்கூடாது. இன்னும் நம்ம மாம்சமும் ரத்தமும் நம்மளோட போராடிக்கிட்டு தானே இருக்கு. போராடுதா இல்லையா? போராடுதா இல்லையா? காலையில் தூங்கி எந்திரிக்கும் போதே போராடுதில்ல. என்ன சொல்லுது? மாம்சம் சொல்லுது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. ஆவி சொல்லுது, தூங்க மூஞ்சி பயல, எந்திரிச்சு போய் மூஞ்சி கழுவிட்டு போய் பைபிள் எடுத்து
வாசி, ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லுதா? ஆவி சொல்லுது. நம்ம எதுக்கு கீழ்ப்படுகிறோம்? மாம்சத்துக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. இன்னமும் நம்ம எதோட போராடிட்டு இருக்கிறோம்? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் எதுக்கு நம்மளை அழைச்சானா, இந்த மாம்ச ரத்தத்தோட போராடுறதெல்லாம் நிறுத்திட்டு ஆவி சொல்றதுக்கு சடனாக கீழ்ப்படுறதுக்கு தான் அபிஷேகத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. ஆனால் நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இன்னும் கதவு கீழ் முனையில் ஆடுகிறது போல இன்னும் நம்ம எல்லாரும் எங்கே ஆடிக்கிட்டு இருக்கிறோம்? படுக்கையில் ஆடிக்கொண்டு இருக்கிறோம். சாலமன் ஞானி சும்மா சூப்பராக எழுதியிருக்க, கதவு கீழ்முனையில் ஆடுகிறது போல ஆடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் நமக்குள்ள என்ன, மாம்சத்தை ஜெயிக்க முடியாம போராடி கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் பாருங்க. சவுல் இதை செய்யல. ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் அழின்னு சொன்னதை சவுல் என்ன பண்ணல, செய்யல. சவுளுடைய இழப்பு என்ன கவனிங்க. இவர் செய்யாம விட்டார். எப்பொழுதுமே நம்முடைய தப்புக்கு ஒரு என்ன இருக்கும்னா தண்டனை இருக்குல்ல, இருக்குமா இருக்காதா? இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த சவுல் மாதிரி அமலேக்க கொல்லாம நீங்க விட்டீங்கன்னா உங்க ட்ராக் மாறி போயிடும், உங்க ராஜமேன்மை மாறி போயிடும், உங்க பதவி மாறி போயிடும், உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் மாறி போயிடும். 26வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சவுலுக்கு என்ன சொன்னார்? சாமுவேல் என்ன சொன்னார் பாருங்க. என்ன சொன்னார்? சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்முடனே கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார். உனக்கு ராஜ மேன்மை முடிஞ்சது, அவ்வளவுதான், அவுட், வெளியேறு. ஆட்டத்தில் நீ தோற்று விட்டாய். நீ எங்க போ? வெளியேறு. ஆட்டத்தில் நம்ம தோக்காம இருக்கணும்னா பாவத்தை செய்யாம இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் எச்சரிப்பாருங்க. ஒரு தப்பு செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளை எச்சரிப்பார். ரொம்ப நம்முடைய தேவன் ரொம்ப நல்ல தேவன். நம்முடைய மனசாட்சியில தேவன் எச்சரித்துக்கிட்டே இருப்பார். இந்த மனசாட்சி நம்ம வாதிக்கிற அந்த வாதைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு, சரிங்க ஆண்டவரை நீங்கள் பேசுறீங்க, நான் அதை விட்டுறேன் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பர் சூப்பர். கர்த்தர் உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தணுமோ அங்கே கொண்டு போய் நிறுத்திடுவார். அல்லேலூயா. ஆனால் கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே போகக்கூடாதோ அங்கே போய் நிறுத்திடுவார் நம்மளை. நம்மளா போகிறது தான் அது, தேவனுக்குலாம் அது பொறுப்பு இல்லை. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், தேவன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் செஞ்சிருங்க. செய்யக்கூடாது அப்படின்னா அதை திரும்பி கூட என்ன பண்ணாது, பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு அவர் துடிக்கிறார். ஆனால் நம்ம பக்கத்துக்கே அவரை வரவிடாமல் தடுக்கிறது நம்முடைய பாவம். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு நம்முடைய இருதயத்துக்கு தெரியும். உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு பட்டியலை நான் வேகமாக வாசித்து நான் முடிக்க போகிறேன். நிறைய இடங்களில் பாவ பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒவ்வொரு பட்டியலாக நம்ம வாசிப்போம், நிதானமாக வாசிப்போம். அதுங்க எங்கெல்லாம் ஒருவேளை உங்கள் இருதயம் தொடப்படுதோ அங்கே தயவுசெய்து நீங்களே ஒப்பு கொடுத்து, நான் அதுலேருந்து வெளியே வரேன்னு நீங்களே சொல்லணும். எனக்கு யார் எப்படின்னு எனக்கு தெரியாது, நானாக இருந்தாலும் எனக்கும் இதுதான் சத்தியம். நம்ம எல்லோரும் வாசிக்கலாமா? ரோமர் 1ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லோரும் வாசிக்கலாம். ரோமர் 1. ரோமர் 1ஆம் அதிகாரம் கடைசியான 29 கடைசி வசனம் வரலும் நாம் நிறுத்தி நிதானமாக வாசிக்கலாம். 29 அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதங்களினாலும் வஞ்சகத்தினாலும் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் பண்ணுகிறவர்களுமாய்
அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். போதும், இது முதல் லிஸ்ட், முதல் பாவ லிஸ்ட். இதில் எந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறோங்கிறத நாம் அறிந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ரெண்டாவது லிஸ்ட், ரெண்டாவது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 to 9 வரலும் வாசிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் ஸ்பாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்கிறார்கள். என்னையும் எம்பிரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்பக்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாரிடத்திலும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். இது 2வது லிஸ்ட். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 to 9 வரலும். அடுத்து நீங்கள் பாருங்கள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 to 21 வரலும் நாம் அதை வாசிக்க முடிகிறது. கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பிள்ளிசுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இதையெல்லாம் ஜெயிப்பதற்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார் அப்படின்னா, நமக்கு சில போராயுதங்களை வைத்திருக்கிறார். இந்த பாவ சுபாவம் நமக்குள்ளே இருந்து நம்மளை தோற்று போக செய்து விடாதபடிக்கு இதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு போராயுதம் தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கார், கொடுத்திருக்கிறார். அதுதான் எபேசியர் நம்ம 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த போராயுதங்களை தரித்து கொண்டு ஆவியானவர் நமக்கு கொடுத்த இந்த அபிஷேகத்தை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பாவத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். பாவத்தை நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரம் படிக்கலாமா? எபேசியர் 6:11 படிக்கலாமா? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனியையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவம் நம்மளை தொற்றிக்கொள்ளும், பாவம் நம்மளை மேற்கொள்ள வரும். நாம் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து இதையெல்லாம் நம்ம ஜெயித்து நம்ம என்ன பண்ணணும்னா, தேவன் நம்மேல் செயல்படும்படி இந்த பாவத்தை அழிக்கணும். எப்படி சவுலுக்கு அமலேக்கை அழிக்கும்படி தேவன் கட்டளையிட்டாரோ, அதுபோல் இந்த பாவத்தை நாம் அழிக்கும்படி தேவன் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இன்னும் இந்த காரியத்தில் ஜெயிக்கலங்கிறத வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 12:4 எபிரேய ஆக்கியோன்னு சொல்கிறாரு. என்னன்னு சொல்லி, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் நீங்கள் இன்னும் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாய் எதிர்த்து நிற்கவில்லையே. நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. எதிர்த்து நிற்கணும். பாவத்தை செய்யும்படி பிசாசு நம்மளை தூண்டிக்கொண்டே இருப்பான். நாமளும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து என்ன செய்யணும்? எதிர்த்து நின்று அவனை ஜெயிக்கணும். அமலேக்க ஜெயிக்கணும். ஜெயிச்சிங்கன்னா மேன்மை வரும், ஜெயிக்கலினா தோல்வி தான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஜென்ம பாவமாக இருக்கட்டும், கர்ம பாவமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு இயேசு நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னா சர்வாயுத வர்க்கம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால் நாம் பாவம் செய்யாமல் இருப்போம் என்றால், தேவன் பாதுகாப்பாக நம்மளை வச்சிருப்பார் என்றால், நாம் நினைக்கிற அந்த ராஜ மேன்மை நமக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்மளை சபிப்பதற்கு வேறு யாருக்கும் தேவன் இடம் கொடுப்பதே இல்லை. ஆனால் நாம் சாபமாவதற்கு நம்மளே என்ன கொடுக்குறது? இடம் கொடுக்க கூடாது. இப்போ சொல்லுங்க, உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய மேன்மை வராமல் போனதுக்கு வேற யாராவது காரணமா? வேற யாராவது காரணமா? இல்லை. யார் தான் காரணம்? நான் தான் காரணம். நாம் இல்லை, நான் தான் காரணம். சொல்லுங்க. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராமல் போனதுக்கும் நீங்கள் தான் காரணம், நான் தான் காரணம். எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராமல் போனதுக்கு நான் தான் காரணம். என் வீட்டுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடைப்பட்டதுக்கு நான் தான் காரணம். அப்படின்னு நாமே ஒத்துக்கணும். எதை? தப்ப. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நம்ம தப்ப நம்ம ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டு மனம் திரும்பினா யாரும் நம்மளை என்ன பண்ண முடியாது? சபிக்க முடியாது. கர்த்தர் ஆசீர்வதித்தவனை யாரும் சபிக்க முடியாது. பிள்ளையாம் சொல்றார், கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீ சொன்னதுனால நான் போய் என்ன பண்ண முடியாது? சபிக்க முடியாதுப்பா. அந்த ஜனமே பாவம் செஞ்சா மட்டும்தான் அந்த ஜனத்துக்கு என்ன வரும்? பாவமும் சாபமும் வரும். நான் போய் அவங்கள என்ன பண்ண முடியாது? சபிக்க முடியாது. இப்போ சொல்லுங்க, நீங்களும் நானும் இன்றைக்கு அனுபவித்திருக்கிற துன்பத்துக்கு, இந்த வருத்தத்துக்கு, இந்த தண்டனைக்கு யார் காரணம்னா? யாருமே காரணம் இல்லை, நான் தான் காரணம். புரியுதுங்களா? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? பாவம் செஞ்சா பாவம் என்ன பண்ணும்? வாசற்படியிலே நிற்கும். இந்த காலை வேளையில் யாரும் நம்மளை என்ன பண்ண முடியாது? சபிக்க முடியாது, சபிக்க முடியாது. நமக்கு நாமே என்னவாயிரும்? சாபமாகி விடுகிறோம். எப்படி ஆதாமின் வழி பாவம், ஜென்ம பாவம் உள்ள வருதோ, அதுபோல் நீங்கள் செய்கிற தப்பும் உங்கள் வழியாக பிள்ளைகளுக்கு போகும். இந்த பாவம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் இப்பொழுதே என்னென்ன காரியத்துக்கு மனம் திரும்ப வேண்டுமோ அத்தனை காரியத்துக்கும் நம்ம மனம் திரும்பிட்டனா நம்ம பிள்ளைகளுக்கு அது தொடர்ந்து போகவே போகாது. அதனால் ஆண்டவரே, என்னைய நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. உமது சத்தியத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கும். உமது வசனமே சத்தியம். இந்த சத்தியம் நம்மளை பரிசுத்தமாக்க. உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் போய் நல்லா பைபிளில் திறந்து ரோமர் 1ஆம் அதிகாரத்தை, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் வாசிச்சு, இதில் ஏதாகிலும் நம்மிடத்தில் இருக்கும்னா அறிக்கை பண்ணி நம்ம விட்டுடுவோனா கர்த்தர் நிச்சயமாய்
இந்த வருஷத்தில் கர்த்தர் மேன்மையானதை நமக்கு தருவார். ஒரு மனம் திரும்புதலை போல நாம் தேவனுக்கு செல்ல பிள்ளை ஆகவே முடியாது. அவர் நம்ம மேலே பிரியம் வைக்கணும்னா, நாம் எதிலிருந்து திருந்தணும்னா, நாம் திருந்த வேண்டிய பாவத்திலிருந்து திருந்தணும். அல்லேலூயா. தேவன் நம்ம மேலே எப்பொழுதுமே எப்படி இருக்கிறார்னா பிரியமாய் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியம். ஆனால் அவன் தப்பு செய்யும் பொழுது அவனை தேவனால் என்ன பண்ண முடியாது? தண்டிக்காமல் இருக்கவே முடியாது. தேவனை நம்ம கோச்சிக்க கூடாது. தேவனை நம்ம என்ன பண்ண முடியாது? எனக்கு செய்யலையேன்னு வருத்தப்பட முடியாது. கர்த்தர் பட்சபாதமே இல்லாதவர், எல்லார் மேலும் அன்புள்ளவர், எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லாருக்கும் செய்யணும்னு நினைக்கிறவர். ஆனால் நாம் நன்மையை பெறக்கூடாதபடி நாமே அவரை என்ன செய்கிறோம்? தடை செய்கிறோம். இந்த மதிய வேலையில் நீங்கள் என்ன பண்ண ஒப்பு கொடுங்க. நம்ம எல்லோரும் முழங்கால் படிக்கிட்டு, தேவனே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த மதிய பொழுதில் திருச்சபைக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் திருச்சபை மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிற தேவையில்லாத சிநேகங்கள், தேவையில்லாத உறவுகள் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு வெளியேறி போவதா. தேவன் ஒரு பரிசுத்தத்தை என் ஜனத்துக்கு நீங்கள் கட்டளையிடுகிறதுக்காக நன்றி ஆண்டவர். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். என்னென்ன ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டுமோ அதையெல்லாம் நிறைவாய் தாங்கப்பா, நிறைவாய் தாங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு ஒரு கர்ப்பத்து கனி இல்லையேன்னு நிற்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அவங்க வேண்டுதலை நீங்கள் கேளுங்கப்பா. சகரியாவின் ஜெபம் கேட்கப்பட்டதே. என் பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீங்கள் தயவாய் கேளுங்க ஆண்டவரே. அப்பா, அவர்கள் ஜென்ம பாவத்தை மன்னிங்கப்பா, கர்ம பாவத்தை மன்னிங்கப்பா. இறக்கம் செஞ்சு ஒரு கற்ப கனியை நீங்கள் ஆசீர்வதித்து தருகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிறப்பா. நீண்ட நாட்களாகி கொண்டே இருக்கிறது, எனக்கு திருமணம் காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்படலை என்று நினைக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. பிள்ளைகள் காரியங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அன்று என் பிள்ளைங்க கீழ்ப்படியிலன்னு நினைக்கிற கலங்குகிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறப்பா. அன்றே, தான் முதல்ல கீழ்ப்படியணும், தான் முதல்ல எதிர்த்து பேசுகிறத மாற்றிக்கணும், தான் முதல்ல வம்பு பேசுகிறத மாற்றிக்கணும்னு ஒவ்வொரு தாய் தகப்பனிடத்திலும் பேசுங்க ஆண்டவரை, பேசுங்க ஆண்டவரே. நான் உண்மையுள்ளவனா இருந்தா என் பிள்ளை உண்மையுள்ளவனா இருக்குமே, நான் உண்மை இல்லாமல் போயிட்டேனேன்னு கதறுகிற பெற்றோரோட கத்த நீங்கள் நினைவு கூறுங்க. அவங்க ஜெபத்தை இன்னைக்கு நீங்கள் கேளுங்கப்பா. அவர்கள் ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த குடும்பங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் வரட்டும் ஆண்டவரை. கர்த்தர் நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரை. இனி நான் விக்கிரகத்துக்கு போய் ஆண்டவரே நான் ஒரு வழிபாடு செய்ய மாட்டேன், நான் அந்த பொருத்தனையை செய்வேன்னு பிடிவாதமாக நிற்க மாட்டேன் என்று தகப்பனே அப்பா பிள்ளைங்க அர்ப்பணிச்சிருக்கிறாங்கப்பா. அவங்களோடலாம் இன்றைக்கி நீங்கள் பேசியிருக்கிறீங்க. அவங்க வீடுகளுக்கு போகும்போதே அற்புதங்கள் நடந்திருக்கட்டும், அவங்க பிள்ளைங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கட்டும் ஆண்டவரே. இவங்க குடும்பத்தில் நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், சேமங்கள், சமாதானங்கள், வருமானங்கள் வர்த்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, ஜெபிக்கிறப்பா. அன்றே, நான் செய்த தவறு என் பிள்ளையை வாட்டி வதைக்கிறது, என்னுடைய கீழ் படியாமல் அன்றே என் பிள்ளையை பாதித்திருக்கிறது என்று கலங்குகிற அன்றைய பெற்றோருக்காக நான் ஜெபிக்கிறப்பா. இன்றைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாங்கப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணிடுங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறப்பா. இள வயதின் பாவங்களை மன்னிக்கிறவர், இள வயதின் பாவங்களை மன்னிக்கிறவர். இங்க இருக்கிற வாலிப தம்பிமா தங்கைமார்களுக்குள்ள இருக்கிற இந்த இள வயதின் பாவங்களை மன்னிச்சிருங்க. இது இவர்களை தொடரக்கூடாது ஆண்டவரே. இவர்கள் பாதுகாக்கப்பட நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே, உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். புதிதாய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, சுகத்துக்காக வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறப்பா. இன்றே இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் இவர்கள் சுகமாக்கப்படுவார்களாக. இதுவரையிலும் அறியாமல் செய்த எல்லா பாவத்தையும் கர்த்தர் காணாதவர் போல் இருந்து இவர்களை சுகமாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறப்பா, ஜெபிக்கிறப்பா. இரக்கம் செய்யுங்க. சமாதானத்துக்காய் வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடு. கிருபையாய் என் தேவன் நடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பெரியவராய் இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. என்னாகும் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற வசனத்தின்படி சபையார் எல்லாரும் ஆசீர்வாதமாய் இருக்க நான் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை கர்த்தர் நீர் பெரியவர்களாக்குங்க, வாளாக்காமல் தலையாக்குங்க, கீழாக்காமல் மேலாக்குங்க. உங்கள் நாமம் இவர்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் சகோதரத்துவம் எல்லாம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக.